In a world full of noise, silence is the loudest scream. தினமும் பார்க்கும் மழை வெறும் தண்ணீர் துளிகள் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் சில இடங்களில் வானத்திலிருந்து தண்ணீர் மட்டுமல்ல, மீன்கள் விழுந்திருக்கிறது, தவளைகள் விழுந்திருக்கிறது, சிவப்பு நிறத்தில் ரத்தம் போல மழை பெய்திருக்கிறது. சில கிரகங்களில் கண்ணாடி மழை கூட பெய்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இன்று பூமியின் மிகவும் வித்தியாசமான 20 வகையான மழைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த மழை இதுதான். சூரிய வெப்பத்தால் கடல், ஆறு, ஏரி போன்ற இடங்களில் உள்ள நீர் ஆவியாகிறது. அது மேலே சென்று மேகங்களாக மாறுகிறது. மேகங்களில் நீர்த்துளிகள் பெரிதாகி பூமியை நோக்கி விழும்போது அதுதான் மழை. இந்த சாதாரண மழை இல்லாமல் பூமியில் உயிர்கள் வாழ முடியாது. இரண்டாவது, தூறல் மழை. சில நேரங்களில் மழை துளிகள் பெரியதாக இல்லாமல் மிகச் சிறிய துளிகளாக மெதுவாக விழும். இதைத்தான் தூறல் மழை என்று அழைக்கிறோம். குளிரான கடற்கரை பகுதிகளில் இது அதிகமாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை. வானம் இருண்டு பலத்த காற்று வீசி மின்னல் இடியுடன் வரும் மழை. சூடான காற்று வேகமாக மேலே எழும்பும்போது மிகப்பெரிய மேகங்கள் உருவாகின்றன. அதிலிருந்து இந்த சக்தி வாய்ந்த மழை உருவாகிறது. 4. பருவமழை, மான்சூன் ரெயின். இந்தியாவின் உயிர் நாடி பருவமழை. கடலிலிருந்து வரும் ஈரமான காற்று நிலப்பகுதிக்கு வரும்போது மிக பெரிய அளவில் மழை பெய்கிறது. விவசாயம், குடிநீர் அனைத்திற்கும் இது முக்கியமானது. புயல் மழை. கடலில் உருவாகும் மிகப்பெரிய சுழல் புயல்கள் ஆயிரக்கணக்கான கோடி லிட்டர் நீரை மேகங்களில் சேர்த்து பலத்த மழையாக கொட்டுகின்றன. உறையும் மழை, ஃப்ரீசிங் ரெயின். இது மிகவும் ஆபத்தான மழை. விழும்போது தண்ணீராக இருக்கும், ஆனால் தரையை தொட்டவுடன் உடனே பனியாக உறைந்துவிடும். சாலைகள் கண்ணாடி போல வழுக்கும். 7. பனிமழை, ஸ்னோஃபால். குளிரான பகுதிகளில் நீர்த்துளிகள் உறைந்து பனி துகள்களாக பூமிக்கு விழும். துருவ பகுதிகளிலும் உயரமான மலைகளிலும் இது பொதுவானது. 8. வைர தூசி மழை, டைமண்ட் டஸ்ட். பெயர் போலவே இது ஒரு மந்திர காட்சி போல இருக்கும். மிகவும் குளிரான இடங்களில் காற்றில் மிதக்கும் சிறிய பனிக்கட்டிகள் சூரிய ஒளியில் வைரம் போல மின்னும். இதையே டைமண்ட் டஸ்ட் என்று அழைக்கிறார்கள். 9. மீன்மழை. இது உண்மையிலேயே ஆச்சரியமான நிகழ்வு. சில இடங்களில் வானத்திலிருந்து சிறிய மீன்கள் விழுந்ததாக பதிவுகள் உள்ளன. பலமான நீர்ச்சுழல் அல்லது புயல் நீரிலிருந்த உயிரினங்களை மேலே தூக்கிச் சென்று வேறு இடத்தில் விழச் செய்யலாம். தவளை மழை. மீன் மழை போலவே சில பகுதிகளில் மழைக்கு பிறகு நூற்றுக்கணக்கான சிறிய தவளைகள் தோன்றியுள்ளன. இதற்கும் பலத்த காற்று காரணமாக இருக்கலாம். 11. இரத்த மழை. சில இடங்களில் மழை சிவப்பு நிறத்தில் பெய்தது. மக்கள் இதை இரத்த மழை என்று அழைத்தனர். ஆனால் காரணம் பெரும்பாலும் தூசி, நுண்ணுயிர்கள் அல்லது சிவப்பு நிற துகள்கள். 12. மஞ்சள் மழை. பாலைவன தூசி காற்றில் கலந்து மேகங்களுடன் சேரும்போது மஞ்சள் நிற மழை உருவாகலாம்.
13 சேற்று மழை மட் ரெயின். காற்றில் பறக்கும் பாலைவன மணல் மழை துளிகளுடன் கலந்து சேறு போல கீழே விழும். 14 எரிமலை மழை வால்கானிக் ரெயின். எரிமலை வெடிப்பின் போது வெளிவரும் சாம்பல் மேகங்களுடன் கலந்து வித்தியாசமான மழையை உருவாக்கும். 15 சிலந்தி மழை ஸ்பைடர் ரெயின். ஆஸ்திரேலியாவில் சில நேரங்களில் வானம் முழுவதும் சிலந்தி வலை போல தோன்றும் நிகழ்வுகள் நடந்துள்ளன. சிலந்திகள் காற்றை பயன்படுத்தி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. 16 ஐஸ் பந்து மழை ஸ்லீட். முழுமையாக பனியாகவும் இல்லை, முழுமையாக நீராகவும் இல்லை, சிறிய பனிக்கட்டிகள் போல விழும் மழை. 17 வானவில் மழை ரெயின்போ ரெயின். சூரிய ஒளி மழைத்துளிகளுக்குள் செல்லும்போது அது 7 நிறங்களாக பிரிகிறது. அதனால் வானவில் தோன்றுகிறது. 18 விண்வெளி தூசி மழை காஸ்மிக் ரெயின். தினமும் நம் பூமியில் சிறிய விண்வெளி துகள்கள் விழுகின்றன. அவை நம் கண்களுக்கு தெரியாது. 19 கண்ணாடி மழை கிளாஸ் ரெயின். பூமியில் அல்ல, தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தில். அங்கு வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருப்பதால் கண்ணாடியை உருவாக்கும் பொருட்கள் ஆவியாகி காற்றில் பறக்கும் கண்ணாடி துகள்கள் போல மழை பெய்யலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். கருமழை புகை, கரித்தூள் அல்லது எரிமலை சாம்பல் மழை துளிகளில் கலந்து மழை கருப்பு அல்லது இருண்ட நிறத்தில் தோன்றுவது கருமழை. மழை என்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது இயற்கையின் ஒரு பெரிய அதிசயம். சில நேரங்களில் அது வாழ்க்கையை தருகிறது, சில நேரங்களில் அது பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒவ்வொரு மழைக்கும் பின்னாலும் ஒரு அற்புதமான அறிவியல் கதை இருக்கிறது. இப்படிப்பட்ட இன்னும் பல இயற்கையின் மர்மங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். Welcome to Silent Queen, where nature speaks in silence.